ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெசிபியோ, ஆர்கனைசேஷனோ இல்லை பியூட்டியோ பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாட் இஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆஸ் லேடிஸ் நம்மளால் ஹேண்ட்பேக் இல்லாத வெளியில் போகவே முடியாது. நம்ம மட்டும் தனியாக போனாலே அப்படின்னா குழந்தை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட்பேக்கில் இருந்தே ஆகணும். ஸோ நான் எப்போவுமே என்னுடைய குழந்தைக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போவேன், என்னென்னலாம் என் ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் தான் நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். பட் ஆனால் ரீசன்ட் டைம்ஸாக இந்த ஹேண்ட்பேக் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். வை? பிகாஸ் இது கொஞ்சம் மீடியம் டு லார்ஜ் சைஸ் ஹேண்ட்பேக். கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ப்ளஃபியாக, கொஞ்சம் சாஃப்டாக. நம்ம மாட்டிருக்கிறது எவ்வளோ வெயிட் வச்சாலும் மாட்டுறதோடைய ஹெவினஸ்ஸே தெரியாமல் இருக்கனால இதுதான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து எந்த பிராண்டும் கிடையாது. ஒரு வைன் ரெட் கலரில் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி செயின் வச்ச ஹேண்டல்லாம் வச்சு கொஞ்சம் லென்த்தியர் ஹேண்டில், மாட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 செக்ஷன்ஸ் இருக்குது, 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய திங்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான் இப்போல்லாம். இப்போது நான் இதில் காட்ட போகிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் வெளியில் எடுக்கவே மாட்டேன். எப்போ வெளியில் போனாலும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேணால் அது உள்ளே வைப்பனே தவிர இதெல்லாம் வந்து நான் சாலிடாக அது உள்ளே தான் வச்சுருப்பேன், அதை மாற்றவே மாட்டேன். ஸோ என்னென்னலாம் அப்படி நான் சாலிடாக வச்சுருக்கேன், அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து நான் வெளியில் போகிறப்போ எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைப்பேன், அவ்வளோதான். செகண்ட் செக்ஷனில் நான் எதுவுமே எடுக்கவும் மாட்டேன், மாற்றவும் மாட்டேன். இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் மட்டும்தான் பாருங்கள். இதில் 3 ஐட்டம் தான் இப்போதைக்கு இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில், இது எனக்கு மட்டும். என்னுடைய பையனுக்கு வந்து நான் வெளியில் போகிறப்போ ஃபில் பண்ணி வாட்டர் அவனுக்கு ஒரு பாட்டில் வைப்பேன். என்னுடைய வாலெட், இதில் வந்து போகிறப்போ மட்டும்தான் மணி எடுத்து வச்சுக்கிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் திங், அப்புறம் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப், பேபி கர்ச்சீஃப், அது அவனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு அம்ப்ரெல்லா இருக்குது. அது சன்னி டேவாக இருந்தாலும் ரெய்னி டேவாக இருந்தாலும் அம்ப்ரெல்லா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக தேவை. ஸோ இது 3 தான் இப்போதைக்கு இருக்குது இதில். செகண்ட், இதில் நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிறத எதுவுமே நான் வெளியில் எடுக்கவும் மாட்டேன், எக்ஸ்ட்ரா எதுவும் அதில் உள்ளே வைக்கவும் மாட்டேன். இதில் வந்து ஒரு செட் ட்ரெஸ் அவனுக்கு வச்சுருக்கேன். அது ஒரு செட் இல்லை, ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் ஒரு டவல் வச்சுருக்கேன். இது பார்க்க தான் சின்னதாக தெரியுது, பாருங்கள். இட்ஸ் குவைட் லென்த்தியர். ஸோ திடீர்னு அவனை ஏதாவது ரேப் பண்ணணும், இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறப்போ உட்கார வைக்கணும் கீழே, இல்லை எனி எமர்ஜென்சிக்கு ஒரு டவல் வேணுன்றதுக்காக அதை வச்சுருக்கேன். 2 டயப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் இன் பிட்வீன் பாருங்கள் இந்த மெடிசன்னு, இது வந்து எப்போவுமே இது உள்ளே தான் இருக்கும். எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் தூக்கி போட்டு திரும்ப அதை அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருவேன் வேறு. இது ஏன் இது உள்ளே இருக்குன்னா, இதில் என்னென்ன மெடிசன் இருக்குதுன்னு சொல்கிறேன். வாமிட்டுக்கு, டயரியாக்கு, அப்புறம் நோஸ் ட்ராப்ஸு, அப்புறம் ஒரு ஃபில்லர், எனக்கும் ஒரு தையலும் ஒன்று குட்டி அதில் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஏன் வச்சுருக்கேன், இது கண்டிப்பாக நான் ஏன் வெளியில் எடுக்க மாட்டேன்றது சொல்கிறேன். ஒன்ஸ் நாங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப் வெளியில் போயிருந்தோம். அப்போ வந்து அவனுக்கு கண்டினியூஸ் வாமிட்டிங், என்ன ரீசனே தெரியாத ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். நைட்டு 12 o'clock மேலே ஆகிடுச்சு. எந்த மெடிக்கல் ஷாப்புமே ஓப்பனில் இல்லை. ரொம்பவே பயந்துட்டேன் நான் வந்து கோல்டுக்கு அப்புறம் ஃபீவருக்கெல்லாம் நான் மெடிசன் வச்சுருந்தேன். பட் இதுக்கெல்லாம் வச்சுருக்கணுன்ற அளவுக்கு எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரு நியூ மாம். ஸோ அந்த டைமில் என் சிஸ்டர் சொன்னாங்க, நீ பேபி வச்சிருக்க வரைக்கும் நீ வெளியில் போகிறப்போ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தே ஆகணும், எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் அது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருந்தாலும் பரவாயில்ல, 1 hour ட்ராவல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மெடிசன்ஸ் என் பேக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த மெடிசன் பேக்கு, அப்புறம் இந்த சின்ன பவுச்சில் 2 ஐட்டம் தான் வச்சுருக்கேன். அதுவும் என்னுடைய பையனுக்கு தான். ஒரு சின்ன கேப் ஒன்று வச்சுருக்கேன். அது நல்லா ஃபோல்ட் பண்ணி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கும், அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை போடுறதுக்கு. ஸோ அது ஒரு கேப் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு பிப் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம ஃபீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பிப் போட்டு தான் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு பிப் ஒன்று வச்சுருக்கேன். இது 2மே பேக்லேருந்து நான் வெளியில் எடுக்கவே மாட்டேன், இது உள்ளே தான் இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பவுச்சு. இது ஆக்சுவலாக வந்து இட்ஸ் கேமரா பவுச். அந்த கேமரா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த பவுச் வேஸ்ட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் என்னோடய பவர் பேங்க்கு, அதோடைய கார்டு, ஒரு இயர் பீஸ் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பென்ட்ரைவ் அதில் வேணுன்னா எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் ஒரு பென் அது சைட் பையில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஹேண்டியாக நல்லா இருந்துச்சு, கீழேயும் விழாது, பவர் பேங்க் உடையாது, காம்பேக்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக் நான் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவனுக்கு விளையாடுறதுக்காக ஒரு இது எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு காட்டுறேன், இந்த பவுச்சில். அதுக்கு முன்னாடி பாருங்கள், வேறு எதுவுமே இதில் கிடையாது. இதில் இருக்கிறது எதையும் எக்ஸ்ட்ரா வைக்கவும் மாட்டேன், இதை ஆட் பண்ணவும் எடுக்கவும் மாட்டேன். அந்த இதில் வந்து கொஞ்சம் காயின் இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த செக்ஷனில். இப்போது இந்த பவுச்சில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும்.
இதில் வந்து ஒரு பர்ஃப்யூமு நான் சின்னதாக காம்பேக்ட் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து எங்கே மிஸ்ப்ளேஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் இது தான் எடுத்துகிட்டு போகிறேன். அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபேனு. ஸோ அவனுக்கு எப்போயாவது ரொம்ப சஃபகேட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும், குழந்தைக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடர், ஒரு லிப்ஸ்டிக், அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன். லாக்மி மூஸ் ஃபவுண்டேஷன் 9-5 ஃபவுண்டேஷன் அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்மால் மிரர். நம்ம அடிக்கடி மிரர் இல்லை, நம்மளால் இருக்க முடியாது இல்லையா, ஸோ மிரர். எனக்கு ஒரு ஹேர் கோம். அப்புறம் இது வந்து டெண்டர் கேர் லிப்ஸ்க்காக ஒரிஃப்ளேம்லேருந்து. அப்புறம் வந்து ஒரு ஐஷேடோ பேலட், ஒரு 3 கலர்ஸ் தான் இருக்கும், நியூட்ரல் கலர்ஸ். அதில் நல்லாயிருக்கும் அது, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உள்ளேயே ஒரு சின்ன மிரரும் ஒரு சின்ன ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ ஹேண்டியாக இருக்குதுன்றதுனால அது எப்பவுமே ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு லிப்ஸ்டிக், அப்புறம் ஒரு கிளட்சு. இது வந்து ஒரு அத்தர் மாதிரி, அது ஒரு டைப் ஆஃப் பர்ஃப்யூம் தான். அப்புறம் வந்து இது கொண்டை போட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அதை சொருவோம் இல்லையா, அதுக்காக ஒன்று. அப்புறம் வந்து இந்த சின்ன ஜிப்லாக் தான் அது. ஸோ இந்த சின்ன பவுச்சில் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் இருக்குது. நம்ம பெரிய ஐப்ரோ பென்சிலாக வச்சுட்டு இருக்கிறத விட சின்னதாக அதுக்குள்ளே ஹேண்டியாக இருந்துச்சுன்னா அதை போட்டேன். அதாவது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக இருந்தால் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு பர்ஃப்யூம், அது ஒரு பர்ஃப்யூம் டைப் தான். அப்புறம் ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பின் அண்ட் சேஃப்டி பின் இருக்குது. அவ்வளோதான் இந்த ஜிப்லாக் பவுச்சில். இது அது உள்ளே இருக்கும் எப்போவுமே. சேஃப்டி பின்னா நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த செக்ஷனில் எல்லாமே ஓவர். இந்த ஃப்ரண்ட் செக்ஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக வர்றது என்னுடைய சன்கிளாஸ் வரும். என்னுடைய பையனுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் அது உள்ளே வைப்பேன். அப்புறம் அவனுடைய ஃபீடிங் பாட்டில் ஒன்று வைப்பேன். இன்கேஸ் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃப்ளாஸ்க்கும் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். இது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வரும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்னுடைய மொபைல் வரும், தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எனக்கு என்ன கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இது எடுத்துகிட்டு போகிறது அன்னெசரி, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, வாட் எவர் யூ ஃபீல், எனக்கு வந்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னுடைய ஹேண்ட்பேக் வீடியோ ஓவர். ஜஸ்ட் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, ஸோ தட் ஒரு நியூ மாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஸோ சம் ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். ஓகே, டேக் கேர் அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க.